பைந்தமிழ் தேர்ப்பாகன். எதையும் கையில் எடுத்தால் தான் உங்களுக்கு வேகம் வரும். அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையினை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் தலைவன், புதிய திறம்பாட வந்த மறவன், அறம்பாட வந்த அறிஞன், மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் நெருப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி படைத்ததும் தமிழ் பாரதியால் தகுதி படைத்ததும் என்று தாசனால் பாரதிதாசனால் பாராட்ட பெற்ற பாரதியாருக்கு ஒரு அருமையான விழா. அந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட நல்ல அவைக்கும் எனது கரம் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கோம். இந்த பட்டிமன்றம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு பட்டிமன்றம். ஏன்னா மற்ற பட்டிமன்றங்களே எதிர்கட்சியை தாக்கி பேச முடியும். ஆனால் இந்த தலைப்பை பொறுத்தவரை எதிர்கட்சியை தாக்கி பேசக்கூடாது. ஏன் என்று சொன்னால், பாரதியின் பாடல்களில் அதிகமாக நிறைந்திருப்பது தேசியம் என்பது ஒரு லட்டு, பாரதியின் பாடல்களில் அதிகமாக நிறைந்திருப்பது தெய்வீகம் என்பது ஒரு லட்டு. இந்த இரண்டு லட்டும் மோதிக்கொள்ளும் போது விழுகிற பூந்தி என்கிற அற்புதமான கருத்துக்களை சுவைக்க வந்திருக்கக்கூடிய திருப்பூர் மக்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆனாலும் நாங்கள் எதிர்கட்சியை பற்றி சொல்லியே ஆகணும். நடுவர்களே, அணி தலைவர் சகோதரர் பேசும்போது சொன்னார், அடிப்படையிலேயே பாரதி ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னார். பாரதி பிறந்த மண்ணை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். திருநெல்வேலி மாவட்டத்திலே கட்டபொம்மன் பிறந்த பாஞ்சாலங்குறிச்சி, வஉசி பிறந்த ஒட்டப்பிடாரம், பாரதி பிறந்த எட்டயபுரம் மூன்றுமே வீரம் விளைந்த ஒரு மண் என்கிற காரணத்தினால் அடிப்படையிலேயே பாரதி ஒரு தேசியவாதி. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் ரஷ்ய புரட்சி வந்துதான், 16ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு புரட்சி வந்தது. அதற்கு காரணம் வால்டர் ரூசோவினுடைய எழுத்துக்கள். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி வந்தது. அது மார்க்ஸ் லெனினுடைய பேச்சுக்களால. நம்முடைய பாரத நாட்டிலே விடுதலை போர் வந்தது என்று சொன்னால் அது பாரதியினுடைய தேசியம் நிறைந்த பாடல்கள் என்பதுதான். அதனால தான் இரட்டை ஆயுள் தண்டனையை வழங்கினாங்க. யாருக்குன்னா வஉசிக்கு நீதிபதி பின்ஹே அப்படிங்கிறவர் வழங்கினார். அவர் யாருன்னா ஆங்கிலேய நீதிபதி. அவர் அந்த தீர்ப்புல என்ன தெரியுமா சொன்னாரா, பாரதியினுடைய பாடல்களும் வஉசியினுடைய பேச்சு இரண்டு மட்டும் இருந்தால் போதும், செத்த பிணத்திற்கு கூட விடுதலை போராட்டத்திற்காக போராடக்கூடிய ஒரு பண்பு வரும்னு சொல்லியிருக்கார். ஆனா உண்மையிலேயே எதிரணி தலைவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல செய்தி தான் சொன்னார். விடுதலை போராட்ட காலத்துல தானே விடுதலை போராட்ட பாடல்கள் தேவைப்பட்டுச்சு, அதான் விடுதலை தான் கிடைச்சிருச்சு, இனிமேல் எதுக்கு அந்த பாடல்? நியாயமான ஒரு கருத்து. அதாவது நீதிபதி அவர்களே, சில பேருக்கு தெளிவா சில விஷயங்களை சொன்னா தெளிவா புரியாது. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, வீடு கட்டலான்னு ஒரு இன்ஜினியர் கிட்ட போயிருக்காரு, எஸ்டிமேஷன் கேட்டிருக்காரு. இன்ஜினியர் சொல்லியிருக்காரு, எவ்வளோ இடம்? 600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அப்படியாங்க சார், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்? 5 லட்சம் ரூபாய் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காரு. 3 லட்சம் ரூபாய் ஆகும். போன மனுஷன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறவர். அப்போனா முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரை கட்டிக்கலான்னு சொன்னார். அந்த மாதிரி தான் விடுதலை போராட்ட காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு உங்களுடைய தேசிய பாடல்கள்? நடுவர் அவர்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாரதி பாடின தேசியத்துக்குள்ள என்ன தெரியுமா இருக்குங்க? பெண் விடுதலை இருக்கு, சாதிய விடுதலை இருக்கு. இந்த நாட்டிலே மக்களை இன்னமும் போவான் போவான் படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான்னு சொன்னானே, படித்தவர்களே சுருண்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த சுருண்டல் போடுன்னு சொன்னதாங்க தேசியம். நீங்க யோசிச்சு பாருங்க, தூங்கும் போது கூட பாரதிக்கு நாட்டினுடைய விடுதலை பத்தி தான் நடுவுள்ளே. ஒரு விடிய கால நேரம் குடுகுடுப்பக்காரன் குடுகுடுப்பை சொல்லிட்டு இருக்கான். தூங்கிக்கிட்டு இருந்த பாரதி வேகமா எழுந்து வெளியில போய் இருந்த ஒரே ஒரு கோட்டை அந்த குடுகுடுப்பக்காரனுக்கு கொடுத்துட்டார். செல்லம்மா பார்க்குறாங்க, ஏங்க தினம் தானே அந்த குடுகுடுப்பக்காரன் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு என்ன திடீர்னு ஓடி போய் உங்களை இருந்த ஒரே ஒரு கோட்டையும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது பாரதி சொன்னாராம், செல்லம்மா
இத்தனை நாள் வந்த குடுகுடுப்பக்காரன் என்ன தெரியுமா சொல்லுவான்? உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு, உனக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொன்னான். இன்னைக்கு தான் பாரத நாட்டுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, பாரத நாட்டுக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொன்னான் செல்லம்மா. அதனால தான் ஓடி போய் கொடுத்தேன். எந்த சூழ்நிலையும் அவருடைய, அதாவது ஒரு கவிஞன் எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மக்களுக்கு சரியான தருணத்திலே சரியான கருத்துக்களை பதிவு செய்பவன் எவனோ அவன்தான் சரியான கவிஞன். பாரதி எல்லா உணர்வுகளையும் இந்த மண்ணிலே விதைத்தான், தாலாட்டு மட்டும் பாடல. பாரதி கிட்ட கேட்டாங்களாம், எல்லா உணர்வுகளையும் நீங்கள் விதைத்தீர்களே, ஏன் தாலாட்டு பாடல்களை நீங்கள் பாடவில்லை என்று கேட்டபொழுது, அந்நிய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளைக்காரன் சுரண்டி கொண்டிருக்கிறான், என்னுடைய பாரத மக்கள் ஏற்கனவே தூங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவை விழிப்புணர்வே தவிர அவர்களுக்கு தேவை தூக்கத்தை தருகிற தாலாட்டு இல்லைன்னு சொன்னானே. இங்கே தானே நீங்கள் நாங்கள் தெய்வீக பாடல்கள் இல்லைன்னு சொல்ல வரலைங்க. ஆனால் என்றைக்குமே தேவை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆமைகளை விரட்ட வேண்டும் என்று நினைத்தவன் பாரதி. அறியாமை கல்லாமை வறுமை என்று, அதனால தானே அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தான் சொன்னானே அவன். இன்னைக்கு இருந்தா என்ன தெரியுமா பாடியிருப்பான்? அதனுடைய அடிச்சுவற்று தான் இன்றைக்கு எல்லோரும் பிள்ளைகளினுடைய புத்தக பையை பார்த்தபோது ஒரே மனிதன் பிள்ளைகளினுடைய இறைப்பையை பார்த்தான் என்று சொன்னால் அவர்தான் கர்ம வீரர் காமராஜர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு எப்படி தெரியுமா எழுதியிருப்பார் பாரதி இருந்தா? கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் காமராஜர் வாழ்ந்த தமிழ்நாடுன்னு எழுதியிருப்பாருங்க. என்ன இன்னைக்கு தேசியத்திற்கு எவ்வளவு தேவை இருக்கு, இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு நாடு. ஒரு குழந்தை கவிதை சொல்லுதான், வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை கவிதை சொல்லக்கூடிய நிலைமையில நாடு இருக்கு. இன்னைக்கு விடுதலை தேவையில்லை, தேசிய கவிஞர் எழுதிய பாடல்கள் தேவையில்லைன்னு சொல்றீங்களே. ஒரு குழந்தை சொல்லுது, காவிரியோ கரைபுரண்டு ஓடும்போது காஷ்மீரில் அமைதியோ கூடும்போது இலங்கையில் சண்டையோ ஓயும் போது இனபேதம் எல்லாம் தலை சாயும் போது ஈன்றெடுக்க ஆசைப்படு என்னையே அதுவரை கருவிலே காத்திருக்கிறேன் அன்னையேன்னு ஒரு குழந்தை எழுதுதே. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுரண்டலை சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் நம்ம இன்னைக்கு தேவைங்க. இன்னைக்கு பாரதி 39 வயதிலே இந்த நாட்டை விட்டு போயிட்டான். 1921 அவன் இறந்துட்டான். 26 வருஷம் கழிச்சு தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய விடுதலை, நம்முடைய நாட்டிற்கு விடுதலைக்கு எப்படிலாம் யோசிச்சிருப்பான் பாருங்க. இது கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில தானே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைத்து விட்டோம் என்று பாடுவோமே. நான் ஆகஸ்ட் 15 47வது வருஷம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பாடி சந்தோஷப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு தீர்க்கதரிசியாக இன்றைக்கு ஒரு தேசிய கவிஞராக யார் இருக்கிறதுனா மகாகவி பாரதி தான். நடுவர்களே அழகா எங்க அணியில பேசும்போது சொன்னாரு, வங்கமொழி கவிஞர் தான் வந்தே மாதரம்ங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தினார். வங்கமொழி கவிஞராக இருக்கக்கூடிய அந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்ன பண்ணாருன்னா அந்த வந்தே மாதரத்தை பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்னா 7 கோடி மக்கள் இருக்கக்கூடிய என்னுடைய வங்க அந்த தாய்க்கு தான் அந்த வந்தே மாதரம் என்ற சொல்ல அவர் பயன்படுத்தினார். பாரதி எப்படி சொல்லலை, அந்த வந்தே மாதரத்தை எப்படி தெரியுமா போட்டா, செப்பு மொழி 18 என் சிந்தனை ஒன்றுடையாள். 18 மொழி பேசக்கூடிய இந்த பாரத தாய்க்கே சேர்த்து போட்டவன் யாருன்னா மகாகவி பாரதி. வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம் பாடினாரு. அதே வந்தே மாதரத்தை சொல்லி என்ன சொன்னாரு, இந்த தேசம் முழுவதும் வந்தே மாதரம் பாடணும். அதாவது மகாத்மா காந்தியடிகள் ஒரு வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போயிருந்தாராம். அந்த வெள்ளைக்காரன் தன்னுடைய நாய்க்கு வந்தே மாதரம்னு பேர் வச்சிருக்கான். எப்படியாவது இந்தியர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவன் வச்சிருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள் உட்கார்ந்துருக்காரு, அவன் நாயை பட்ட வந்தே மாதரம் இங்க வா, வந்தே மாதரம் அங்கே போ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள் எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கிளம்புறேன்னு இருக்காரு. இந்த வெள்ளைக்காரன் கேட்டிருக்காரு, என்னங்க ஒரு நாய்க்கு நான் வந்தே மாதரம் வச்சு கூப்பிட்டுருக்க உங்களுக்கு கோவம் வரலையா? யோ உனக்கு வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார். என்ன வந்தே மாதரம் என்று சொன்னால் தாயை வணங்குவோம் என்று பொருள். உன்னுடைய தாய் இந்த நாய் என்பது எனக்கு இப்போதானே புரிஞ்சிருக்கு, அதை பத்தி எனக்கு என்ன கவலை. இன்னைக்கு எந்த சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசியாக இருந்தவன் மகாகவி பாரதி நடுவர். அதனால்தான் காஞ்சி நகர் புலவர் பேசும் முறைதான் காசியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு சொன்னானா இல்லையா? என்ன சொன்னா, இந்த நாட்டினுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண் விடுதலை பத்தி சொன்னாரு. பெண் விடுதலை எப்படி இருக்க வேண்டும் மகாத்மா காந்தி தான் சொன்னார். சுதந்திரம் அடைஞ்ச போது மகாத்மா காந்தி கிட்ட கேட்டாலாம், உண்மையிலேயே சுதந்திரம் அடைஞ்சிருச்சே, மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு தானே இருக்கணும், எப்படி இருக்கு உங்களுடைய மனநிலைன்னு கேட்டபோது
எனக்கு முழுமையான மனநிலை சந்தோஷம் இல்லைன்னார் மகாத்மா காந்தியடிகள். ஏன்னு கேட்ட பொழுது, எப்பொழுது தெரியுமா இந்த இந்தியா முழுமையான சுதந்திரம் அடைந்ததாக நான் கருதுவேன்? என்றைக்கு ஒரு பெண் இரவிலே தன்னுடைய உடம்பிலே ஆபரணங்களோடு வெளியே சென்று ஒரு முழு நல்ல ஒரு இதோட வீடு திரும்புகிறாளோ அன்றுதான் இந்த நாட்டிலே உண்மையான சுதந்திரம் அடைந்ததுன்னு நான் நம்புவேன். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார்னு சொன்னா, அந்த பெண் விடுதலைக்கு சரியான ஒரு வாய்ப்பை தந்தவன் யாருன்னு கேட்டால் மகாகவி பாரதி இல்லையா? அதாவது நடுவர்களே எதிரணியிலிருந்து பேசும்போது சொன்னாங்க, தெய்வீகத்தை நாங்கள் மறைச்சிட்டோம். இல்லை நடுவர்களே, தெய்வீகத்தை மறைக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. எது உண்மையா அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது மகாகவி பாரதி தேசியத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லா நாடுகளை பற்றி சொல்லி, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்தோம், தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம், மலையாளத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கார். ஆனால் கர்நாடகத்தை பற்றி மட்டும் சொன்னதே இல்லை. ஏன் தெரியுமா? கர்நாடகத்தை பற்றி சொன்னதே இல்லை. அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு எல்லா மாநிலமும் நமக்கு உதவியாக இருக்கும், கர்நாடகாக்காரன் மட்டும் தண்ணியே கொடுக்க மாட்டான், அதனால அவனை பற்றி பாடவே கூடாதுன்ற ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இருந்திருக்காரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதியை பற்றி சொன்ன ஒரு மகாகவி பாரதி தானே. அதை யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அது முழுமையாக சேரும்னு யோசிச்சார். இன்றைக்கு பெரியவங்க கிட்ட சொன்னால் அது போய் சேருமா? சேராது. யாருக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கல்ல, பெண்கள் கிட்ட போய் சொன்னால் எந்த விஷயமும் முழுமையாக சேர்ந்துரும்னு, வளர்ந்த பெண்களிடம் சொல்வதை விட குழந்தைகளிடம் சொன்னால் அந்த விஷயம் சீக்கிரமாக போய் சேரும்னு சொல்லிதான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா உள்ள தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாகம்னு சொன்னார். இன்னொரு விஷயம் அழகா அந்த பாப்பா பாட்டில் சொல்லியிருப்பாரு, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாடாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, சரி, ஏன் முகத்தில் உமிழணும்? ஒரு மனுஷனை திட்டுறதை விட அவனுடைய முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டால் அதை விட அந்த மனிதனுக்கு வேதனை தருவது வேற எதுவும் இல்லை என்ற காரணத்தினால்தான் மோதி மிதித்து விடு பாப்பா, ஒரு முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்லியிருப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய விடுதலை அடைந்து விட்ட பிறகும் கூட நம் நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு ஆமைகளை விரட்டுவதற்காக இன்றைக்கும் பாரதியினுடைய தேசிய பாடல்கள் தேவைப்படுகிறது. அதனால் தெய்வீக பாடல்களை காட்டிலும் பாரதியின் பாடல்களில் விஞ்சி இருப்பது தேசிய பாடல்களே என்று சொல்லி நடுவர் அதையே தீர்ப்பாக வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.